கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நீங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்ம வீட்டில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளா வேணும். என்னுடைய வாழ்க்கையிலே 2016 நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு வந்தேன். கொடுக்க பணம் இல்லை. உண்மையிலே என்கிட்ட ஒன்றும் இல்லை. முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது என்னையே முழுசாக அர்ப்பணிச்சேன். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது 13 லட்ச ரூபா மாந்திரித்து கொடுத்துருந்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். மனுஷனுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்கும் போது நான் தேவனுக்காக என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் என் இதயத்தில் 40 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது என்னையே முழுசாக தரம்பா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியம். ஆனால் என்கிட்ட கொடுக்க காசு இல்லை. உன் எல்லா பொருளாலும் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அந்த முதல் பலன், முதல் ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன? அந்த ஃபஸ்ட்டு தேவனுக்கு. தேவனுக்கு நீங்கள் கொடுத்து அவரை கனம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எல்லா காரியத்தையும் உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. உன் பொருளாலும், முதல்ல சொல்றாரு பொருள், ரெண்டாவது எல்லா விளைச்சலின், எல்லா விளைவின் முதற் பலனாலும். உங்க வீட்டில் என்னெல்லாம் விளையுதோ அதில் உள்ள முதல் பலன். ஒரு வீட்டில் கொய்யா பழம்னு வச்சுக்கோங்களேன். கொய்யா விளையுது. அந்த முதல் கொய்யா, மாதுளை, முதல் மாதுளை, மாம்பழம், முதல் மாம்பழம், எல்லாமே ஃபஸ்ட்டு கொண்டு போய் சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய களஞ்சியம் நிரம்பி வழியணும், பூரணமா நிரம்பி வழியணும் அப்படின்னா இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அனுதின வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுத்து 24 மணி நேரம் இருக்கு. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் டைம் கொடுக்கலாம். தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோன் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு வேணா சின்ன சாட்சி வேணா சொல்கிறேன், அது பிரயோஜனமாக இருக்கும். 25 வருஷம் நான் சொல்கிற 98லேருந்து இன்னைக்கு 24, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன். இந்த 25 வருஷமா தூங்கி எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு பைபிள் எடுத்து வாசிப்போம், டக்குன்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம் ஒரு குடும்பத்தில். இன்னொரு குடும்பத்தில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நேராக 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. இந்த 2 குடும்பத்தையும் நான் 25 வருஷமா பார்த்துருக்கேன். 25 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சகல காரியத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் டைம் அந்த தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தேவன் கொடுத்துருந்தாங்க. இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் தான் கையில் எடுத்து பார்க்குறாங்க. இன்னைக்கு என் கூட என்ன பேசுவார்? அதுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கையில் டக்குன்னு பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா அப்படி தேவனை தேடும்போது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட குறை இருக்கு. முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வந்தாச்சு. பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது. நான் சின்ன வயசுல நான் வேலைக்கு போனாள். ஆனால் எனக்கு எப்பமெல்லாம் டைம் இருக்கோ 24 மணி நேரம் கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு ரகசியம். உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் முதல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தரை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்க வீட்டுல எல்லாம் நிரம்பி வழின்னு சொல்லி தேவன் ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கு நம்ம தகுதியா இருந்தாதான், கர்த்தரை நம்ம கனம் பண்ணும்போது தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். செழிப்பு புரண்டு ஓடுமா? புரண்டு ஓடணும்னா நம்ம என்ன செய்ய போறோம்? அவ்வளவுதான் நம்ம கணக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ வாழ்க்கையில தேவனுக்கு முதல்ல கொடுங்க. எல்லாவற்றிலுமே சில குடும்பத்துல கம்பெனி நடத்துவாங்க, வியாபாரம் நடத்துவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, விவசாயம் பார்ப்பாங்க, கடலுக்கு போவாங்க, போட் தொழில் போவாங்க. இவங்கெல்லாம் சில குடும்பத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, போட் கடலுக்குள்ள புரட்டு போக முன்னாடி ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போவாங்க. சில இடத்துல விவசாயத்துக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவாங்க. சில குடும்பத்துல கம்பெனி போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவாங்க. வியாபாரத்துக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவாங்க. காலையில ஆபீஸ் போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவாங்க. நாமும் கூட ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் தேவன்கிட்ட முதல்ல கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. போற சர்ச்சில் ஆல்டரில் போய் கர்த்தர் உங்களை எப்படி எப்படி ஆசீர்வதிச்சுக்கிறோ அந்த நன்மை அதில் உள்ள பெஸ்ட் கொண்டு போய் சர்ச்சில் கொடுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உங்கள் குடும்பம் பூர்ணமாய் நிரம்பும். ஏன்னா சில குடும்பத்தில் நினைப்பீங்க, பிரதர் எங்கள் வீட்டில் நிறைய தேவை இருக்குது பிரதர், நாங்கள் வாக்குத்தத்தம் கேட்குறோம். தெரியும், எல்லா வீட்லேயும் கஷ்டம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, எங்கள் சித்தி வீட்டில் மாதம் 5000 தான் சம்பளம். கணவர் தண்ணி அடிப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த 5000 ரூபா சம்பளத்தில் கொண்டு போய் 500 ரூபா கொண்டு சர்ச்சில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா அற்புதம் நடந்திருக்கு? பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. மகளுக்கு மிகப்பெரிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கார். காரணம் என்ன? கொஞ்சத்தில் உண்மை. சர்ச்சில் போய் உண்மையாக வச்சாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மள்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருவோம். நாமும் கூட ஆலயத்தில் போய் அந்த முதல் பெஸ்ட்டு காணிக்க கொண்டு வைப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருப்பாங்க, அந்த கடனையும் மாற்றி தருவார். நம்ம கர்த்தர் கனம் பண்ணுவோம். கர்த்தரும் குடும்பத்துல களஞ்சியங்களை நிரப்பி பூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வாக்குத்தத்தம் மூலியமாக அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் நிறையப்பா. வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதுக்கு ஒரு முறை வச்சிருக்கீங்கப்பா. ஆலயத்துல போய் கர்த்தரை கனம் பண்ணும்பா. இன்னுமா மிஷனரி ஊழியம் இருக்கு, கிராம ஊழியம் இருக்கு, சுவிசேஷ ஊழியம் இருக்கு, அப்போஸ்தல ஊழியம் இருக்கு, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ காரியத்துக்காக காணிக்க கொடுக்கலாம்ப்பா. இது எல்லாமே அவங்களுடைய மன விருப்பத்துக்குள்ளே வைத்திருக்கீங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற எல்லா கருத்திலையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, அவனோட சிரசு மேல் ஆசிரியங்க ராஜா. அவனுடைய பண்டசாலை நிறைவழிட்டும். யாரெல்லாம் நற்பணிக்கிறோம் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தாலும் நற்புங்க, அக்னி அபிஷேகம் நற்புங்க ராஜா. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உங்களுடைய கிருபையால் நற்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் முழுது ராஜா. உங்களுடைய வல்லமை தாங்க ராஜா. உங்களுடைய சத்துவத்தை தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உங்க சாயலுக்குள்ளே அப்பா நாங்கள் வரணும்ப்பா. கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்கு வேணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வாழணும், நீதி பின்பற்றணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றங்களாட்டு கர்த்தர் மன்னித்து சகல காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.